நீங்கள் பேசுகிறது அவ்வளவும் ரொம்ப நாங்கள் நாணயமாக யோக்கியமாக இருக்கோங்கிறது எதில் போகுது? அல்காரிதத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி அல்காரிதம் ஆட்சி தான். அதிலிருந்து ஏற்கனவே அதுக்கு ஒரு கட்டமைப்பு வலுவாக வச்சுருக்காங்க. அதனால் டேஷ்போர்டை பார்ப்பாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த ஏஜ் குரூப் பார்த்துருக்கு, இதில் அப்போ இன்ஸ்டாவில் போடணுமா, யூடியூப்பில் போடணுமா, வாட்ஸ்அப்பில் போடணுமா, எக்ஸ் தளத்தில் போடணுமா, ட்விட்டரில் போடணுமா, ஃபேஸ்புக்கில் போடணுமா, அந்த வேலை தங்கு தடை இல்லாமல் ஒரு கட்டமைப்பு வச்சு ரியலாக பேரிட்டு இருக்கு. ரியல் ஆட்சியில் பிஜேபி என்ன நினைக்கும் அதை செய்யுது. உதாரணமாக யூஜிசி ஏதாவது ஒரு வழியில போய் வெற்றி பெற்றுட்டாங்களா இல்லையா? ஏதோ வீரனுக்கு அழகு வெற்றி தானே இல்லையா? அதாவது 106 சீட்டில் இப்போ இருக்காங்க. 127 இடத்துல இந்த கட்சி ஆட்சியில் இருக்க கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. இவங்க 2.5 கால் தான் இவங்க கால், மீதி 1.5 கால் தோழமை கட்சியினுடைய காலில் தான் ஆட்சியே ஓடிட்டு இருக்கு. மெஜாரிட்டி வந்துருமே. இப்போ அதிமுக சேர்ந்த நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் போய் அதிகமாக சேர்ந்துட்டு வராங்க. அதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராட்டே. அதை தானே நீங்கள் தானே சொல்கிறீங்க, எல்லாம் ஊழல்வாதிகளை நீங்கள் சேர்த்துட்டீங்க, என்னமோ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு சொல்லி யார் சொல்கிறா? நீங்கள் தான் சொல்லிய பத்திரிகையாளர். துணைவேந்தர் குழுவில் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் 5 பேரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து. எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இல்லை, எக்ஸ்ட்ரா 2 பேர் போடுதாங்க. அதில் 2 பேரோ 5 பேரோ போடுறது இஷ்யூ இல்லை. போட சொல்கிறது யாருன்னா யூஜிசி, அது உள்ளுக்குள்ள வருது, அதான் பிரச்சனை. அந்த யூஜிசிக்கும் அதுக்கும் அது கிராண்ட் கொடுக்கணும் யூனிவர்சிட்டிக்கு, அவ்வளோதான். 2016 மாண்புமிகு பாரத பிரதமர் 2014 ஆட்சி பொறுப்பேற்று 2 வருஷத்தில் ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் நீங்கள் மனோன்மணியம் சுந்தரனா பல்கலைக்கழகத்தில் போய் கேளுங்க, யூஜிசி கிராண்ட் வருதான்னா நெல், ஒரு நயா பைசா கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை புகுத்ததுக்காக யூனிவர்சிட்டிகள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அது தப்புன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. உச்சநீதிமன்றம் வரை செய்து நாங்கள் நியாயம் அப்படின்னு தான் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய முறைப்படி ஒரு துணைவேந்தர் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்கி 22 பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம் இருக்குது. 15 பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை. அந்த 15 பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் போடக்கு சட்டமன்றத்திலே நான் ஸ்பீக்கராக இருக்கும்போது தீர்மானம் கொண்டு நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் ஒன்றிய அரசுலேருந்து வரல. அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 18 யூஜிசிலேருந்து ஒரு மெம்பர் போடுங்க இன்னொன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள உள்ளே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா யூஜிசிக்கு அது ரோல் கிடையாது. 1956 அந்த யூஜிசி ஆக்ட் கொண்டு வரும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அவங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு உதவி செய்யணும், பணம் கொடுக்கணும், அதையே அவங்க பண்ணலையே. இப்போ அவங்க இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் எதுக்குமே யாருமே அவங்க பண்ணலை. மாறாக யூனிவர்சிட்டியெல்லாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொடுக்கறதுக்காக இந்த முயற்சியை பண்ணுறாங்க. இந்த ஆட்சி பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறதுனால இப்போ அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணதாட்டு உயர்கல்வித்துறை அமைச்சிருக்காங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நடைமுறைப்படுத்தல தலைவர் தான் உடனே கண்டிச்சிட்டாங்க. அது இந்த அரசு வலுவிழந்த அரசாட்டு ஒன்றிய அரசுக்கு ஒரு நிழல் ஆட்சியாக நடக்கிறதுனால அவங்க சேர்ந்துருக்காங்க. அவ்வளோதான் அவங்க சொன்னார். என்ன தம்பி, நீங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் என்னையோட எத்தனை நாள்? அது 58 நாளா 59 ஆயிட்டா? இந்த 59 நாள்லேயே என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். 1000 கோடி ரூபா வந்திருக்கு அப்படிங்காங்க. 59 நாள் 1000 கோடி ரூபா கொண்டு வந்துட்டோம் மத்திய அரசுலேருந்து அவங்க சொல்கிறாங்க. மொட்டை 1000 கோடின்னு சொல்லுவாங்க. அந்த பணம் எந்த பணம் எதுலேருந்து வந்துருந்துன்னு சொல்லுங்க. நீங்கள் இயற்கை சீரழிவுக்கு உள்ளதுக்கு, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டதுக்கு உள்ள பணம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் 1000 கோடி ரூபா வந்திருக்கு. அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் வெள்ள நிவாரணமோ ஏதோ அந்த நிவாரணம் நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு வர வேண்டிய பணம் தான் வந்திருக்கே தவிர அதை வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மார்ச் வந்துட்டாலோ இல்லைன்னா அடுத்த பட்ஜெட் முடிஞ்ச உடனேயே பணம் வரும். இதை நான் கொண்டு வந்துட்டேன், அங்கே போய் அள்ளிட்டு வந்துட்டேன்னு சொன்னாக்கி நம்ம நிதியமைச்சர் தான் அதை அப்படி அள்ளிட்டு வருவாரா எனக்கு தெரியல. ஏற்கனவே அவர் பாண்டிச்சேரியில் கம்போடு நின்றுட்டு மிரட்டுறதை பார்த்தா ஏன்னா அதே போல் அவர் நிதியமைச்சர் நிர்மலா அம்மா பணம் கொடுக்கலன்னா இதே பாணியில் அங்கே போய் வாங்கிட்டு வருவதாருன்னா நீங்கள் கொண்ட மாதிரி 1000 வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லணும். இதை மாதிரி இல்லை கம்போட நின்னார்ல, நான் சொல்லலப்பா. நீங்கள் உங்கள் வீடியோவை பார்க்குறேன்,
அதில் என்ன இருக்குது? கம்பு கட்டியோட நிற்கிறாங்க. யார்? நிதி அமைச்சர், மாண்புமிகு நிதி அமைச்சர் பணம் கேட்டு நிர்மலா அம்மா கொடுக்கலன்னா அவருடைய பாணியில் கம்பு எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாட்ட மிரட்டி பணம் வாங்கிட்டு வந்தாக்கி நீங்கள் 1000 வந்துட்டீன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் தானாக வந்ததா மக்கள் வரி பணத்தை அவர் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக திமுகவும் தாவேகாவும் தேசிய அளவில் ஒரே புள்ளியில் இணையணும்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்துக்காக தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதா சொல்றாரு. அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அது அவர்கிட்ட எப்போவுமே நம்ம தம்பி திருமாவட்ட அந்த கருத்து உண்டு. வந்து பிஜேபி வந்து இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்க மாட்டார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு இந்த இடம் அங்கே அதுக்கு உள்ள இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். உண்மையை தான் அவர் சொல்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.